ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான, சுவையான, அதுவும் ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சுலபமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து 1 கப் அளவு இட்லி மாவு இருக்கு இல்லையா, அந்த இட்லி மாவு 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. அதுலேயே 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அதுலேயே 1 கப் அளவு சின்ன கப்பில் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு, 1 கப் அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கலந்து விடுங்க. இது உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து நீங்கள் பிசைஞ்சு விடுங்க. தண்ணி நீங்கள் ஒட்டுக்கா ஊற்றிடக்கூடாதுங்க. சும்மா மேலாப்பில் தெளித்து தெளித்து தான் பிசைஞ்சு விடணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பதத்தில் வரணும். இங்கே பாருங்கள், ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. அதனால இந்த மாதிரி ஒரு பதத்தில் வர அளவுக்கு அதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு குட்டி குட்டி உருண்டையாக அதில் எடுத்து அந்த மாவு எடுத்து நீங்கள் அதில் பிடிச்சி போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா கையில் போடுறதுக்கு உங்களுக்கு வரல அப்படின்னா ஒரு குட்டி குழிக்கரண்டி இருக்கு இல்லையா, குழிக்கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த எண்ணெயில் ஊற்றிக்கோங்க. இது பாருங்கள், அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்சிரும். ஆனால் உள்ளார வெந்திருக்காது. அதனால லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க நீங்கள் இதை பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வேக விட்டு அதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்பவே சத்தானது கூட. அதாவது நீங்கள் மைதா மாவில் செய்கிறதுக்கு பதிலா கோதுமை மாவில் செஞ்சிங்கன்னா நல்லா சத்தா ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈஸியாக கொடுக்குற ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.